ஈரானிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே சண்டை ஏற்படுவதால சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டதாக ஒரு மாயையை உருவாக்கி நம்முடைய தேச வளர்ச்சியில ஒரு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தணுன்றதுதான் இந்த திராவிட மாடல் மற்றும் தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய சில கட்சிகளின் செயல்பாடா இருக்கு. மக்கள் இதுல இருந்து நம்ம விழிப்போடு இருக்கோம். இந்த விழிப்புணர்வை குலைக்கும் நோக்கில தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டதாக ஒரு பொய்யை கட்டமைச்சு நம்மை குழப்ப முயற்சி செய்கிறார்கள். ஆனா நம்முடைய மத்திய அரசாங்கம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கு. அதன் அடிப்படையில சில வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த சிலிண்டர் விநியோகத்திற்காக கொடுத்திருக்காங்க. அதை மக்கள் மத்தியில ஒரு தவறான போக்கை உருவாக்கி குழப்ப நினைக்கிறது இந்த தேசத்துக்கு எதிரான சக்திகள். நமக்கு வாங்கும் சக்தி திறமையா இருக்குது. ஆனா பொருள் வரக்கூடிய வழியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிக்கல்களை உடனடியாக களைந்து வேறு சில நாடுகள்ல இருந்து நமக்கு பொருள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலையையும் மாற்று வழியில நமக்கு தேவையான எரிவாயுக்கள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலையும் நம்முடைய அரசாங்கம் உடனடியாக கையாண்டு ஒரு மாற்று ஏற்பாடை எப்போதுமே தக்க வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில நமக்கு எப்போதுமே பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையே நம்முடைய அரசாங்கம் நரேந்திர மோடிஜி தலைமையிலான அரசாங்கம் சிறப்பாக கையாண்டு வராங்க. இதை எப்படியாவது குலைத்து மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுன்றதுதான் இந்த தேச விரோத சக்திகளின் நோக்கமா இருக்குது. மக்கள் எப்போதும் விழிப்போடு இருந்து நம்முடைய தேசத்தின் வளர்ச்சிக்கும் பாரத தாயின் ஒரு உன்னத நோக்கமான உலகின் விஸ்வகுரு அப்படின்ற இலக்கை அடைவதற்காகவும் தேசபக்தர்களாகிய நாம் தொடர்ந்து ஒத்துழைப்போடு ஒற்றுமையோடு இந்த மாதிரியான தேச விரோதிகளிடம் இருந்து விலகி சரியான பாதையில தொடர்ந்து நம்ம பயணிக்க வேண்டிய தேவையில இருக்கோம். தொடர்ந்து பயணிப்போம்.